குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸான ஷார்ட் கவரிங் ரேலி ஃபஸ்ட் கிளாஸாக நடந்தது. வேறு எந்த ஒரு நியூஸ் இம்பேக்டும் இல்லை. அதாவது டெக்னிக்கல் ஷார்ட் கவரிங் இதுக்கு தான் பேர். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த 25,545 அந்த 25,545 வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஏன்னா நிஃப்டி 50 வந்து ஃப்ரீ ஃபால் ஜோனில் இருக்குது, கண்டிப்பாக அது வரையும் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். வெரி நியரஸ்ட்டாக தான் வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது தெரிஞ்சது தான். நான் இந்த இடத்த யூஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு அதுக்கு பேர் சொல்லுவாங்க ட்விட்டர் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கேண்டில் 6 பேட்டர்னில் ட்விட்டர் பாட்டம் தானே? ஆமாம், எக்ஸாக்டாக வந்திருக்கு பாருங்கள், வந்திருக்கு. அது இல்லாமல் லாஸ்ட்டு ஹோப்பு சப்போர்ட்டு இது தான். இதையும் உடைச்சிச்சின்னா கண்டிப்பாக மார்க்கெட் பெரிய லெவலில் கீழே விழும், 24,850 போயிடும். அதனால் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி. ஏன் இந்த ஷார்ட் கவரிங் ரேலி இவ்வளோ ஸ்பீடாக இருந்ததுன்னா, ஆல்ரெடி பல ட்ரேடர்ஸ் வந்து இதில் ஷார்ட்டு பொசிஷன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மார்க்கெட் ஏறதை பார்த்து எல்லாருமே ஷார்ட்டை க்ளோஸ் பண்ணதுனால மார்க்கெட் சல்லுன்னு ஏறிச்சு. 200 பாயிண்ட்டு டவுன் இருந்த நிஃப்டி சல்லுன்னு இன்றைக்கி ப்ளஸில் 107 பாயிண்ட்டே போயிட்டான். நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டுக்கே போயிட்டுருக்கு 25,800. ஆமாம், அது அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கே போயிருக்கு மார்க்கெட்டில். ஆனால் மார்க்கெட்டில் எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. அதே 500% டேரிஃப் இன்னமும் இருக்குது. அதே அமெரிக்கா நமக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. அதே இம்பேக்ட் தான் இருக்குது. பட் இது டெக்னிக்கலான ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி. பத்தாவதுக்கு எஃப்எம்சிஜி, பியூசி பேங்க்கு, அப்புறம் மெட்டல் ஸ்டாக்ஸு, அப்புறம் ஃபார்மசி, இந்த மாதிரி சில செக்டார்ஸ் எல்லாம் நல்லா ஏறி இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. அதனால் மற்றபடி அந்த ஹெச்டிஎஃப்சி இறங்கியிருக்கு, ஐசிசி ஏறி இருக்குது, அதே மாதிரி ஃபார்மசி ஏறி இருக்குது, ஐடி ஃபீல்டெல்லாம் இறங்கியிருக்கு, ஐடி செக்டர் எல்லாம். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று செலச்சவன் இல்லைன்ற மாதிரி சிலது ஏறி இருக்குது, சிலது இறங்கியிருக்கு. ஆனால் எஃப்எம்சிஜி, மெட்டலு, ஃபார்மசி அண்டு பேங்க் செக்டர் இதெல்லாம் ஏறதுனால மார்க்கெட் சல்லுன்னு மேலே போயிட்டான். இதுதான் இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் ஏறினதுக்கான ரீசன் ஷார்ட் கவரிங் ரேலி தான். மற்றபடி நியூஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. மார்க்கெட் ஸ்டில் இன்னும் என்னுடைய கன்சர்னில் பியரிஷாக தான் இருக்குது. பியரிஷ்னால் அந்த ஆல்மோஸ்ட் அந்த பியரிஷ் லெவலில் தாண்டி வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு ஒன் டே கண்டியில் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஹேமர், இதுதான் ரியல் ஹேமர். மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒன் டே கண்டியில் ரியல் ஹேமர் இப்படி தான் இருக்கும், புல்லிஷ் ஹேமர் இதுக்கு பேர் தான். ஸோ இன்றைக்கி வேறு டிசிஎஸ் ரிசல்ட் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஐடி என்ன பண்ண போகிறான்னு தெரில. இவன் வந்து தூக்கி விட்டானா மார்க்கெட் ஃபர்தராக இங்கேருந்து டெவலப் ஆகி மேலே போயிடும். இல்லைனா பழையபடி மறுபடியும் இந்த லெவல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம கதைக்கு வருவோம். நான் லாஸ்ட்டு சாட்டர்டே சொன்ன மாதிரி மார்க்கெட் ஒரு கேப் டவுன் தான். கேப் டவுன்னா பெரிய லெவலில் இருக்காதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் கேப் டவுன். பெரிய லெவலில் இல்லை, ஒரு 16-17 பாயிண்ட்டு தான் இருந்தது. ஆனால் அந்த 16-17 பாயிண்ட்டு கேப் டவுன் ஆகிட்டு அவன் இறங்கினா பாருங்கள். நான் என்னத்த சொல்கிறது, நான் இங்கே ஒரு புட் ஆப்ஷன் வச்சுருந்தேன். 25,700 புட்டை ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அது இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது பாருங்கள், 25,625, அது வரும்போதே க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்குள்ளே ப்ராஃபிட் வந்துருச்சு, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அவன் அதுக்கடுத்த சப்போர்ட்டும் போயிருக்கான் 25,549. நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நான் சாப்பிட போயிட்டேன். வந்து பார்க்குறேன், இந்த அடுத்த சப்போர்ட்டையும் டச் பண்ணி நான் வாங்கின அந்த இது வந்து நான் வந்து 83 வாங்கினேன். 83 வாங்கினது அவன் போயிட்டான் 170 கிட்ட. என்ன மாதிரி ப்ராஃபிட்டை மிஸ் பண்ண தெரியுமா இன்றைக்கி? எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் மார்க்கெட் கீழே தான் வரும், அது கேப் டவுன் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடேவே நமக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்டில் நியூஸஸ்ஸு ஒன்றுமே கிடையாது. அது இல்லாமல் பத்தாவதுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் அந்த ப்ரெஷர் ஹெவி ஆகிக்கிட்டே இருக்குது. இவனுங்க ஏற்ற விட மாட்டானுங்கன்னு எனக்கு தெரிஞ்சு என்ன ஒன்று ஸ்டாப் லாஸை போட்டிருக்கூடாது, அது ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தேன்னா
கண்டிப்பாக ஒரு 130லையாவது நான் பிடிச்சிருப்பேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது மார்க்கெட்டு. ஆனால் நான் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணாதது என்னன்னா, இந்த சப்போர்ட்டை டச் பண்ணியோன்னையும் ஷார்ப்பாக ரேலி வரும் தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிட்டான். 478 வரையும் வந்திருக்கு. ஜஸ்ட்டு ஒரு 30 பாயிண்ட்டு தான், 32 பாயிண்ட்டு கம்மி. நம்ம சப்போர்ட்டை டச் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அதை எடுத்துருப்பேன். இங்கே கண்டிப்பாக அது ரிவர்ஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். அதனால தான் அந்த சப்போர்ட்டை அங்கே கரெக்டாக போட்டேன். அது என்னடான்னா ஒரு 30 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50 நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கு இதில் வேறு வீக்லி எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் இன்னமும் அந்த நியூஸ் அப்படியே தான் இருக்குது, அந்த 500 டேரிஃபு. இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸில் பார்த்திங்கன்னா அதே தான். சென்செக்ஸில் அதே கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருந்தது. அவன் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ லைன் ரெசிஸ்டண்ட், அதாவது ஒரு கேப் டவுன் வந்துட்டு மேலே போனோன்னா இந்த ப்ளூ லைன் தான் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். அதை கரெக்டாக டச் பண்ணிட்டு இறங்கிட்டான். நம்ம செகண்டு சப்போர்ட்டை வந்து 83,133 டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே போச்சு. மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருந்ததுனால ஃபர்தராக கீழே இறங்கிடுச்சு. இதுலேயும் 11:45க்கு சரியான ஷார்ட் கவரிங் ரேலி மார்க்கெட்டு. இவன் இன்றைக்கி 302 பாயிண்ட்டு அப்பில் முடிஞ்சிட்டான். அதாவது மார்க்கெட்டு நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நினச்சது ஒரு 10:30 வரையும் 11 மணி வரையும் நடந்தது, கரெக்டாக இருந்தது. ஆனால் 11:45க்கு மேலே மார்க்கெட்டோட தலையெழுத்தே மாறிப்போச்சு, ஷார்ட் கவரிங் ரேலி. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது, மார்க்கெட்டில் ஷார்ட் கவரிங் ரேலி வந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ரேலி வர ஆரம்பிச்சதுன்னா ஷார்ட் செல்லிங் பண்ணவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டில் சரி லாஸ் வரட்டும் நான் வெயிட் பண்ணுவாங்க. இருக்கிறத புக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகுனா ஃபர்தராக இன்னும் மேலே போய்கிட்டே தான் இருக்கும். இந்த 3/4 ஹவரில் பாருங்கள் மார்க்கெட் போன ரேலியை. இந்த 4 கேண்டிலில் அவன் எந்த அளவுக்கு டவுன் வந்தானோ அந்த லெவலில் இந்த 4 கேண்டிலே முடிச்சிட்டான். இதுதான் ஷார்ட் கவரிங் ரேலியோட பவர். இந்த ரெசிஸ்டண்ட் இந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ண தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இந்த கேண்டிலுக்கு பேர் என்ன, மார்போஸ் தானே. இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் அது கிளியராக தெரியுது மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது. ஸோ ஃபர்தராக மேலே போகுன்ற மாதிரி இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் அவங்களுக்கு. நான் வந்து இந்த நிஃப்டி 50 இந்த ஒரே ஒரு இது தான் ஆடினேன். ஏன்னா எனக்கு கன்ஃபார்மாக அது தெரிஞ்சுது மார்க்கெட் கீழே தான் வரும்ன்ட்டு. என்ன ஒன்று, ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே நான் கொடுத்துட்டேன். ஆனால் அவன் அதுக்கடுத்த சப்போர்ட் வரையும் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10:30 மணி வரையும் அந்த சப்போர்ட்லேயே தொட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக உடைச்சிது. எனக்கு இங்கே உடைக்கும் போது தோணுச்சு கீழே தான் போகும்னு. பட் இருந்தாலும் ஃபியராக இருந்தது, அதனால் எடுக்கலை. இந்த ரேலி நான் பிடிக்கவே முடியல. ஏன்னா எப்போ என்ன ஆகும்னு தெரியலல்ல. அதாவது இதை நான் ஜட்ஜ் பண்ணல. ஆனால் இதை ஜட்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக மேலே போகும் தான் இருந்தது. என்ன ஒன்று பயந்தேன்னா இந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால் எடுக்கலை. ஆனால் அந்த சப்போர்ட்டெல்லாம் உடச்சிட்டு மேலே போயிடுச்சு. அப்புறம் ஷார்ட் கவரிங் ரேலின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டுமேன்னு தான் தோணுச்சு. வேறு என்ன பண்ணுறது, சரி இருக்கிறதையாவது நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு தான், அதுவும் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் தான். வேறு எதுவும் பண்ண முடியல. இன்றைக்கி இதுதான் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50. இன்றைக்கி மார்க்கெட் சரியான ஏற்றம், டெக்னிக்கலான பவுன்ஸு. இதுக்கு தான் டெக்னிக்கல் பவுன்ஸுன்னு சொல்கிறது. மார்க்கெட் இறங்குற வரையும் இறங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ரியலாக பவுன்ஸ் ஆகும். டெக்னிக்கல் பவுன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, டெக்னிக்கல் ரீபவுண்ட், அதுதான் இது. வேறு எந்த ஒரு நியூஸும் கிடையாது. எந்த நியூஸும் இன்னும் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக வரவும் இல்லை. சரி, நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். வேர்ல்டு மார்க்கெட்டில் இன்றைக்கி லீவுன்னு நினைக்கிறேன். இது ஏன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே இருந்த வேல்யூ. ஹாங்செங் வந்து 376 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, ஷாங்காய் கம்போசிட் 45 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, என்எஸ்சி நிஃப்டி 107, பிஎஸ்சி சென்செக்ஸ் 302, எஸ்டிஐ 22, காஸ்பி 39, யூஎஸ் டாலர் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. கோல்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஏறி போயிட்டாங்க. அடுத்த டார்கெட்டு 4600
12 வரையும் போயிட்டு இப்போ 4602. கோல்டு ஏறிக்கிட்டே இருக்குது, சில்வர் ஏறிக்கிட்டே இருக்குது, காப்பர் ஏறிக்கிட்டே இருக்குது, க்ரூட் ஆயில் சஸ்டைன் ஆகுது அந்த ரேஞ்சிலேயே. ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது? இப்போ கரண்ட் டைம் வந்து 4:45. யூஎஸ் ஃபியூச்சர்னாங்க 470 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. நாஸ்டாக் ஃபியூச்சரு 207 பாயிண்ட்டு மைனஸில் இருக்குது. ஏன் இவனுங்க மைனஸில் இருக்கானுங்க? அப்போ ஏதோ அங்கே நடக்குது. சரி, அவங்களோட இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஆல் டைம் ஹையில் தான் இருக்கிறாங்க. எப்போ பாரு ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. கரெக்டாக அந்த ரெசிஸ்டண்ட்டில் இருக்குது, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை ரெசிஸ்டண்ட்டில். இப்போ வேறு ஒரு 350 பாயிண்ட்டு 370 பாயிண்ட் டவுனு. அப்போது இந்த ரெசிஸ்டண்ட்டு கீழே தான் ஓப்பன் ஆகும். இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை அகைன் கட் பண்ணி மேலே போனால் தான் அது புல்லிஷு. இல்லைனா ஃபர்தராக அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிற 48,427 வரையும் அது கீழே வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுதான் நம்ம டவ் ஜோன்ஸில் இருக்கக்கூடிய இப்போ கரண்ட் சினாரியோ. நம்ம நாஸ்டாக் கம்போசிட்டில் அவன் அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு தான் இருக்கான். இது இந்த ரெசிஸ்டண்ட்டு கீழே மறுபடியும் தொட்டு கீழே வந்தால் மறுபடியும் கீழே தான் வரும். ஸோ மார்க்கெட் இப்போது இருக்கிற கரண்ட்டு அந்த பாயிண்ட்ஸை வச்சு பார்த்தா கீழே இருக்குது. இது எப்படி ஒரு 8 மணிக்கு மேலே இவங்க ட்ரேட் ஆகி எப்படி முடிகிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு நாளைக்கு கேப் அப் கேப் டவுன். கேப் அப் கேப் டவுன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ யூஎஸை நம்புறதே வேஸ்ட்டு. நம்ம மார்க்கெட்டு தன்னிச்சையாக செயல்படுது. இன்றைக்கி ஏறினது கூட தன்னிச்சையாக தான் செயல்பட்டு ஏறி இருக்குது. ஷார்ட் கவரிங் ரேலி. இன்றைக்கி டிசிஎஸ் ரிசல்ட் வேறு இருக்குது. இன்னும் சில ஷேர்ஸோட ரிசல்ட் எல்லாம் வருது. அதோட இம்பேக்ட் தான் நம்ம நாளைக்கு இருக்கும். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அது கேப் அப் கேப் டவுன்றது அது காலையில் தெரிஞ்சிடும் மார்க்கெட்டில். இது ஒரே ஒரு நிமிஷம் சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணால் தான் அந்த லெவல்ஸை நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ஓகே, இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு நிஃப்டி 50க்கு. ஒருவேளை ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா, இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 25,892. அதுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு 25,950. அதுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு 26,040 இருக்குது. நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி 50ல். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இது தான் 25,892 தான். இப்போவே 806 இருக்குது. வெயிட்டட் ஆவரேஜில் 790 இருக்குது. 800க்கு கீழே தான் இருக்குது. பட் எனக்கு இது ஒன் டே கேண்டியில் ஃபஸ்ட் கிளாஸ் ஹேமர், புல்லிஷ் ஹேமர். மார்க்கெட் ஃபர்தராக ஏறுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், டிசிஎஸ் ரிசல்ட் பேடாக இருந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இந்த ப்ளூ லைனுக்கு கீழே வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த 25,689. அதுக்கு கீழே வந்தால் இந்த ரெசிஸ்டண்ட் இந்த சப்போர்ட்டு 25,582. அதுக்கு கீழே இருக்குது ஆஸ் யூஷுவல். இன்றைக்கி வந்தால் பார்த்தீங்களா அது நம்ம அந்த 455 ஓகே. அதுதான் அவன் இதை வந்து காமிச்சிட்டானே இன்றைக்கி, நான் இது வரையும் தான் வருவேன்ட்டு. ஸோ இதுதான் சப்போர்ட்டு. இந்த 3 சப்போர்ட்டு, இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு நிஃப்டி 50ல் கண்டிப்பாக இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். இங்கே வரும்போது ஆஸ் யூஷுவல் ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தால் இதுலேயே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணிடுறேன். சென்செக்ஸில் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் அதே தான். ஆனால் சப்போர்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் மாறுது. இதுதான்
நாளைக்கு சென்செக்ஸ் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இந்த ப்ளூ லைனுக்கு மேலே வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இது தான் 84,229. அதுக்கு மேலே இருக்கிறது 84,426. அதுக்கு மேலே இருக்கிறது பெரிய லாங் ரெசிஸ்டண்ட்டு 84,859. ஏன்னா இது ஒரே நாளில் இறங்கின அந்த பாயிண்ட்டு. அதனால் இவ்வளோ கேப் கண்டிப்பாக இதை கட் பண்ணி மேலே வந்தால் மார்க்கெட்டை நம்ம இங்கே தான் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு கால் சைடில் நம்ம இருக்கலாம், தப்பே கிடையாது. ஒருவேளை ஒரு கேப் டவுன் வந்ததுன்னா சென்செக்ஸில் இந்த ப்ளூ லைனுக்கு கீழே வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 83,612. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இது தான் 83,326. அதுக்கப்புறம் இருக்கிறது 83,114. அதுக்கப்புறம் இருக்கிறது 82,711. 82,871. ஸோ இந்த 3 லெவல்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், எல்லா இண்டெக்ஸுமே பாசிட்டிவில் தான் இருக்குது. இந்தியா விக்ஸ் பார்த்திங்களா 11.37 இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏற்ற இறக்கம் வெலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபியர் இண்டெக்ஸ் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி மாதிரியே நாளைக்கும் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏறினதை பார்த்தீங்களா கால் சைடில்? நான் ஜஸ்ட்டு ஒரு இந்த 25,700 இந்த 25,700 கால் இது ஆமாம் அந்த இடத்துல அதோட ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தேன். அப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பத்துக்குள்ளே 30 பாயிண்ட் ஏறிடுச்சுங்க. என்ன ஸ்பீடு! ஸோ இந்த மாதிரி ஏற்றம் இருக்கும் போது நம்ம கால் சைடில் இருந்தோம்னா ப்ராஃபிட் அனாவசியமாக வருது. 30 பாயிண்ட்டுனா எப்படியும் ஒரு 2,000 கிடச்சிருக்குமா நிஃப்டி 50ல். சென்செக்ஸில் 1,200 கிடச்சிருக்கும். யார் கொடுப்பா இந்த 1,200 2,000? ஸோ அதை தான் நான் சொல்கிறது. மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் பூந்துட்டால் ஸ்டாப் லாஸோடு பூந்துடணும். ஏன்னா மார்க்கெட் நமக்கு எதிராக திரும்பிடுச்சுன்னா அட்லீஸ்ட் ஸ்டாப் லாஸ்லேயாவது ட்ரிகர் ஆகி லாஸஸாவது குறையும். இதை தான் நான் அடிக்கடிக்கு சொல்கிறது. ஒரு என்ட்ரி உள்ளே வரீங்கன்னா அதை ஸ்டாப் லாஸோடு கொண்டு வரணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களால் அந்த சைக்காலஜிக்கலை மேனேஜ் பண்ண முடியும்னா 2,000 வரையும் மேனுவலாகவே இருங்க. 2,000 டச் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு வந்துடுங்க. இல்லை என்னால் எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டால் மட்டும்தான் உங்களோட லாஸஸ் குறையும். இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தது. நான் ஸ்டாப் லாஸ் போடுறதில்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, என்னால் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். 2,000 ஒரு வரையும் பார்ப்பேன், வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணுவேன். அது மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட வேணாம். இல்லைனா எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஆஸ் யூஷுவல் தான் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகப்படியாக தரக்கூடியது. இப்போ 25,800 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. 25,850 ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. 25,900 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் இருக்குது. சப்போர்ட் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 25,700 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு நல்ல சூப்பராக இருக்கும், வான வேடிக்கையாக இருக்கும். அந்த வான வேடிக்கையை நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக அமைச்சிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த லெவல்ஸ் வரும்போது நான் சொல்கிற மாதிரி இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாளைக்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்பை பெறுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே சொல்கிற இந்த வேல்யூ, இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டன்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இதை ஒரு இண்டெக்ஸை ஒரு காலை வாங்கவோ இல்லை புட்டை செல் பண்ணவோ எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. எந்த ஒரு முடிவும் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இல்லையா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.